Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல சிவி லிஸ்ட்ல செலக்ட் ஆன ஒரு கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. நேத்து டேட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5ல இருந்து 7 விதமான புது அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க சிவி லிஸ்ட் அப்லோட் பண்றதுல. அதாவது சிவி லிஸ்ட்ல உங்களுடைய நேம் வந்து இருக்கு. நீங்க வந்து ஏற்கனவே சிவி வந்து அப்லோட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இல்ல இதுக்கப்புறம் இன்னொரு 5 டேஸ் நமக்கு டைம் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க வந்து சிவி வந்து அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. சிவி அப்லோட் பண்றதுல ஒரு சில கரெக்ஷன் ஒரு சில டவுட்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து இந்த வீடியோவா இருக்க போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்துச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட்லயுமே வந்து அவங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து ஸ்பீட் படுத்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்வர்களுக்கு வந்து ரொம்ப பக்காவா யூனிக்கா வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிஎன்பிசி சிவி அப்லோட் பண்றதுல கேண்டிடேட்ஸ்க்கு அதாவது தேர்வர்களுக்கு வந்து வரக்கூடிய ஒவ்வொரு டவுட்டுக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீக்வென்ட் அண்ட் ஆஸ்க்டு கொஸ்டின் வந்து அப்டேட்டா நமக்கு வந்து கொடுத்துறாங்க. இதை பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம். நேத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5க்கு மேற்பட்ட அப்டேட்ஸ் புதிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கு. இதை பத்தி நம்ம பிரீஃபா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேலே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, கம்பெனியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4. அதாவது மேல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு இந்த கேட்டகரியில நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் அப்படிங்கறத அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தரப்புல இருந்து கொடுத்துருந்தாங்க. நோட்டிபிகேஷன்லயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ தனியா இதை பத்தி போட்டிருக்கோம். இதுல மாணவ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா எந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நாங்க வந்து சைன் வாங்கணும், சீல் போட்டு சைன் வாங்கணுங்கிறது வந்து எந்த டாக்டர் கிட்ட வாங்கணும் அப்படிங்கறதுல டவுட்ஸ் இருக்கு. அதுக்கான ஆன்சர் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மேல் வந்து மென்ஷன் கீழே வந்து அப்டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. as per நோட்டிபிகேஷன் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா the certificate of physical standard should be obtained from a medical officer. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த ரேஞ்ச் எந்த ரேங்கிங்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆபீசர் கிட்ட நீங்க வந்து வாங்கணும் அப்படிங்கறத கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் ஆபீசர் அபவுட் த ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, சீனியர் சிவில் சர்ஜன், சீனியர் அசிஸ்டன்ட் சர்ஜன், ரெசிடென்ட் மெடிக்கல் ஆபீசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிசிக்னேட் ப்ரொஃபசர் ஆஃப் மெடிசன், அதே மாதிரி ப்ரொஃபசர் ஆஃப் பீரியாடிக்ஸ். அதாவது வந்து இந்த குழந்தைகள் நல மருத்துவர் சொல்லுவாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்ஸை நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த டாக்டர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த உடற்தகுதி சான்றிதழ் அப்படிங்கறத நீங்க வந்து அன்னெக்சர் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதே குரூப் 4 எக்ஸாமினேஷன் கார்டு அப்டேட் தான் இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு முறை பதிவு தளத்தின் மூலம் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மீண்டும் திருத்தம் செய்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அதுக்கு ஒரு கொஸ்டின் வந்து இருக்கேல, அதுக்கு ஆன்சர் வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு முறை பதிவு தளம் மீன்ஸ் வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் ஐடியில போயிட்டு நீங்க சான்றிதழ் சிவி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் சான்றிதழ்கள் தவறுதலாக பதிவேற்றம் செய்து இருந்தாலோ அல்லது பதிவேற்றம் செய்யாமல் விடுபட்டிருந்தாலோ சரியான சான்றிதழை 21/11/2024 வரை பதிவேற்றம் செய்யலாம். தேர்வர்கள் இறுதி நாள் வரை காத்திருக்காமல் சான்றிதழ்களை உடனே பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா நீங்க ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டாலும் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு ரீ அப்லோட் உங்களால வந்து பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க வந்து தப்பா வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் பதிலா அந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதை எடுத்துட்டு நீங்க எடிட்டபிள் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் மறுபடியும் வேற ஃபார்மேட் அதாவது கரெக்டான ஒரு டாக்குமெண்ட்டை உள்ள ஒதுக்கி நீங்க வந்து அப்லோட் பண்ணி நீங்க வந்து அப்லோட் அப்படிங்கறத சேவ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்து கையில எடுத்து வச்சுக்கோங்க. இ சேவையில நீங்க வந்து அப்லோட் பண்ணி போன வருஷம் எல்லாம் எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இ சேவையில மட்டும் தான் அப்லோட் பண்ற மாதிரி வந்து கொடுத்திருந்தாங்க. நம்ம இ சேவையில போயிட்டு டாக்குமெண்ட்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட் ஒன்னு கொடுப்பாங்க. அந்த ரெசிப்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்வர்களாகிய டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்ஸும் சைன் பண்ணணும். அந்த இ சேவை ஆபரேட்டரும் அந்த இடத்துல சைன் பண்ணி மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இ சேவை லாகின்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்றோம் அப்படின்னா அப்ளை பண்றோம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு அப்புறம் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் வந்து கேட்பாங்க. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உறுதிமொழி படிவம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சைன் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபார்மேட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட்டும் டிஎன்பிசி தரப்புல இருந்து வச்சிருந்தாங்க. பட் இந்த முறை வந்து நம்ம செல்ஃபா நம்மளே அப்லோட் பண்றதுனால அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை.
ஜஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கிட்டா போதுமானது. அது எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சிவி லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ப்ரூஃப் பண்றதுக்காக தான் அக்னாலஜ்மெண்ட். சரிங்களா? அதனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. தேர்ட் அப்டேட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகளுக்கு தற்காலிகமாக கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் உடற்தகுதி சான்றிதழ் பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் அவர்களது விண்ணப்பம் மேற்கண்ட பதவிகளுக்கு பரிசீலனைப்படுமா, அதாவது கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு வந்து டிஎன்பிசி அபிஷியல் ஆன்சர் பண்ணிருக்காங்க. வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகளுக்கு தற்காலிகமாக கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் உடற்தகுதி சான்றிதழ் பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் அவர்களது விண்ணப்பம் மேற்கண்ட பதவிகளுக்கு மட்டும் பரிசீலனைக்கப்பட மாட்டாது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் ஃபாரஸ்ட் கார்டுல வந்து வாட்சர் இந்த கேட்டகரியில நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. உங்களுடைய ரேங்கிங் வந்து நல்ல ஒரு ரேங்க்ல இருக்கு. ஆனா உங்களால வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா வந்து ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நீங்க வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா உங்களை வந்து அந்த அந்த போஸ்டிங்க்கு மட்டும் உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா எல்லாருமே காமனா மார்க் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஜேஏக்கு வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க. ஜேஏ மீன்ஸ் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓ. இந்த கேட்டகரியில கண்டிப்பா எல்லாருமே வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா மார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு கம்யூனிட்டி ரேங்க்ல வந்து ரொம்ப லோவா இருக்கும், அதாவது லைக் வந்து அந்த ரேங்கிங்ல லோவா இருக்கும், அவங்க மட்டும் தான் வந்து செலக்ட், அதாவது உள்ள அடுத்த ரேஞ்சுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு அதே மாதிரி கவுன்சிலிங் வந்து உள்ள வந்து போக முடியும். இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ இந்த உங்களுக்கு அப்டேட் வந்து புரிஞ்சிருக்கும். நிறைய டவுட்ஸ் இந்த டவுட் என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு டவுட் வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து அபிஷியல் ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு இந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடி நானும் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணிருப்பேன். ஜஸ்ட் உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுடைய ரேங்கிங்ல உங்களுடைய சாரி ரிசல்ட் காப்பியில உங்களுடைய நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா இதை அப்படியே இக்னோர் பண்ணிருங்க, விட்டுருங்க. நீங்க ஜேஏல மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஜேஏல மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து அப்டேட். அடுத்த அப்டேட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தேர்வர்கள் ஒரு முறை பதிவு தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் ஒப்புகை சீட்டில் கையொப்பமிட்டு மறுபடியும் அதாவது மீண்டும் வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கல. நான் ஏற்கனவே இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். தேர்வர்கள் ஒருமுறை பதிவு தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் ஒப்புகை சீட்டை மீண்டும் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஒப்புகை சீட் அப்படிங்கிறது அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து மட்டும் கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்க போன்லயே பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அப்டேட். அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், அதாவது டிஸ்ட்ரிபியூட் விடோன்னு சொல்லுவாங்க, அவங்க தமிழ் வழியில் கல்வி பயின்றோர், முன்னாள் இராணுவத்தினர் என உரிமை கோரிய தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் அவர்களது உரிமை கோரல் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அவங்களோட ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்செட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருக்குல்ல. அதுக்கு டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், தமிழ் வழியில் கல்வி பயின்றோர், முன்னாள் இராணுவத்தினர் என உரிமை கோரிய தேர்வர்கள் கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்பதற்கு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் அவர்களது உரிமை கோரல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்டை ப்ரூஃப் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இப்ப எப்படி நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறோம், பிசி கேட்டகரியில இந்த ஜாதி தான் என்னோட ஜாதி அப்படிங்கிற ப்ரூஃப் பண்றதுக்காக அவங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கொடுக்குறோம். அது கொடுக்காம நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கேஷ்னே அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்மளால நம்மளுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்கன்னா வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரிதான் நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சனா இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருந்தாலும் சரி, பிஹெச்டி சர்டிஃபிகேட் வச்சிருந்தவங்களால இருந்தாலும் சரி, எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில இருக்கிறீங்கனாலும் சரி, கண்டிப்பா இந்த 4 கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அன்னெக்ஸர் ஃபார்மை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க அதுக்கு உண்டான சர்டிபிகேட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். ஃபைனல் அப்டேட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள், அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை, அதாவது யுஐடிஐ கார்டுன்னு சொல்லுவோம், அந்த ஐடென்டிஃபை கார்டு மற்றும் உதவி புத்தகங்கள், அதாவது பாஸ்புக்னு சொல்லுவோம், உங்களுக்கு மெடிக்கல் டாக்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்திருப்பாங்க, ஆகியவற்றை கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கல. அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க. மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை மற்றும் உதவிகள் பதிவு புத்தகம் ஆகியவற்றை கணினி வழித்துறையில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவு செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி சான்றிதழை அதாவது மாற்றுத்திறனாளி சான்றிதழை அறிவிக்கையை பிற்சேர்க்கை 2 குறிப்பிட்டுள்ளவாறு உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க.
நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சனா இருக்கீங்க, நீங்க செலக்டா இருக்கீங்க, நீங்க வந்து சிவி அப்லோட் பண்றதுல ஐடென்டி கார்டையும் உங்களுடைய பாஸ்புக்கையும் வச்சு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அப்செட் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் சைன் போட்டு வாங்கியிருக்கக்கூடிய அந்த அன்னெக்சர் ஃபார்ம்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்ல பிற்சேர்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ல போயிட்டு நீங்க வந்து பேரா 2ல போயிட்டு நீங்க வந்து படிக்க சொல்றாங்க. அதை படிச்சு அதுக்கு உண்டான சர்டிபிகேட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்ட நீங்க சைன் பண்ணி வாங்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இணையவழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்பு சான்றிதழ். வகுப்பு சான்றிதழ்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் அவங்க வகுப்பு சான்றிதழ்ங்கிறது தமிழ்ல ஃப்ளூவெண்டா தமிழ்ல சொல்றாங்க. தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழ் ஏதேனும் பிழைகள் இருப்பினும் பிழைகளை சரி செய்த புதிய சான்றிதழை நீங்க வந்து பதிவேற்றம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க. இணையவழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்பு சான்றிதழ் தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழ் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பிழைகளை சரி செய்து புதிய சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து மிஸ் மேட்சா இருந்துச்சு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல வந்து மேரேஜ் ஆன ஒரு உமனா இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் போட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை நான் வந்து கொடுத்துட்டேன், அதையே நான் வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, ஒன்னு ஃபாதர் நேம் அப்படின்னா மதர் நேம் போட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை தான் அப்லோட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து மேரேஜ் ஆனவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிருப்பாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து ஒவ்வொரு கேஸ்ட் விட்டு கேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகி மேரேஜ் பண்ணிருப்பாங்க, ரிலீஜியன் விட்டு ரிலீஜியன் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க வந்து மேரேஜ் பண்ணதுனால ஹஸ்பண்டோடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதாவது ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிற கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து டிஎன்பிசி எக்காரணத்தை கொண்டு அப்செட் பண்ண மாட்டாங்க. இது இன்னைக்கு நேத்து கிடையாது, காலங்காலமா இதுதான் வந்து நடைமுறையில இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்பா அம்மா பேர்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? எப்படி வந்து அப்பா அம்மா பேர்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். கண்டிப்பா இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.